போயிங் ட்ரீம் லைனர் வானூர்தியில் குறைபாடுகள் இருப்பதாக அமெரிக்காவின் போயிங் வானூர்தி பொறியாளர் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்திலிருந்து நேற்று முன்தினம் லண்டன் புறப்பட்ட வானூர்தி விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 241 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அருகில் இருந்த பயிற்சி மருத்துவ விடுதியில் வானூர்தி நுழைந்ததில் அங்கிருந்த 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததோடு 6 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்துக்கு பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் போயிங் ட்ரீம் லைனர் ரக வானூர்திகள் குறைபாடுகளுடன் இருப்பதாக ஏற்கனவே சுட்டிக்காட்டியதாக அமெரிக்க போயிங் வானூர்தி பொறியாளர் சாம் சலோபோர் தெரிவித்துள்ளார். இந்த வானூர்திகள் காலப்போக்கில் பெரும் விபத்துகளில் சிக்கும் என பலமுறை எடுத்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் தயாரிப்பில் சில குறைபாடுகளை கவனித்ததாகவும், வானூர்தி பாகங்களை இணைக்கும் போது சரியான இணைப்பு முறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். பொருந்தாத பாகங்கள் மீது ஊழியர்கள் ஏறி குதித்து அவற்றை சரி செய்தனர் என்றும், ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு பின் இந்த குறைபாடு பேரழிவை ஏற்படுத்தும் என்று தான் எச்சரித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மாசுபடிந்த குழாய்கள் வானூர்தியின் ஆக்சிஜன் அமைப்பில் பொருத்தப்படுவதாகவும், அவை முறையாக சுத்திகரிக்கப்படாவிட்டால் பெரும் வெடி விபத்துக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்ததாகவும் சாம் சலேபோர் குறிப்பிட்டுள்ளார்.